ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். மகாநதியோட அப்கமிங் ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட ஸ்ரீனி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அப்கமிங் ஷாப்பிங் போகிறாங்க. குமரன், விஜய் 2 பேரும் சேர்ந்து என்னடா இது புதுசாக ஷாப்பிங் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு யோசனை வரும். ஏன்னா இன்றைக்கி நம்ம விஜய் வந்து வாக்கிங் போகும்போது ஒரு விஷயத்த சொல்லுவார். என்னென்னா, உங்களுக்கு வந்து ஒரு விஜய் டிவியில் ஒரு ரியாலிட்டி ஷோ ஒன்று நடக்குது. அந்த ரியாலிட்டி ஷோக்கு நீங்களும் ஹீரோ ஆகலாம், நீங்கள் போய் அந்த இதுவும் வந்து அட்டன் பண்ணுங்கள், டாப் 10ல் வந்துட்டிங்கன்னா கூட உங்கள் லைஃப் வேறு மாதிரி க்ரோ ஆகிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அதை நம்பிட்டு அவருமே அங்கே அந்த ஆடிஷனுக்கு வந்து போகிறாரு. அந்த ஆடிஷன் போய் அவர் வந்து நடிச்சும் காட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து செலக்ட் ஆகிருப்பார் போல இருக்குது அந்த ஆடிஷனில். அந்த ஆடிஷன் போகும்போதே அவர் வந்து சொல்கிறாரு, இங்கே எல்லாருமே ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பயங்கரமாக போட்டு வந்திருக்காங்க, லுக்ஸ் எல்லாம் வேறு மாதிரி இருக்கே, அப்போது நம்ம மட்டும் இப்படி வந்திருக்கோமே அப்படின்னு ஒரு யோசனை அவருக்குள்ளே வருது. எனக்கு தெரிஞ்சு அவர் அடுத்தது வந்து செலக்ட் ஆகிட்டு தான் அவருக்கு வந்து மெசேஜ் வரும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அவர் வந்து ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டு தான் மெசேஜ் வருது போல இருக்குது. நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து கூப்பிடுறாங்க. அதுக்காக தான் விஜயை கூட்டிகிட்டு போய் விஜயோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காரு. அப்கமிங் சகலைகள் சேர்ந்து ஷாப்பிங் செய்யும் தருணம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 லுக்ஸில் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து நல்லா முறைக்கிற மாதிரியும், ஒன்று வந்து ஸ்மைலிங் ஃபேஸோடவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக இதில் டாப் 10ல் டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. நம்ம குமரன் அவரோட லைஃப் வேறு மாதிரி மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக விஜய் வந்து அதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். என்ன பண்ணுறது, எப்படி சாதிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவருக்கு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது அவரோட லைஃப்க்கு நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.